நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் டிரைவராக இருக்கேங்க. நான் கரூர் டு கோயம்புத்தூர் ஓட்டுறேன் 1-to-1ல. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கண்டக்டர் டிக்கெட் போட்டு அனுப்பி விட்டாரு. நான் பாப்பம்பட்டிப்பூரில் 2 பேர் சேர்க்குனாங்க. நான் வந்து ஏறுங்க சார், நான் எனக்கு டிக்கெட்டு போட தெரியும், அதனால் ஏறுங்க சார்னு கேட்டேன். இல்லை சார், லக்கேஜ் 2 அனுப்பணும் திருச்சிக்கு அப்படின்னாங்க. எனக்கு டிக்கெட்டு போட தெரியுங்க, வேணாங்க அப்படின்னேன். இல்லை சார், அர்ஜென்ட்டுங்க, பூ மூட்டை அழுகி போயிடும் அப்படின்னாங்க. சரி, நான் பாவம் அப்போ வந்துட்டு ஏசுங்க அப்படின்னு லக்கேஜுக்குள்ளே போட்டேன். கரூரில் அன்றைக்கி முகூர்த்தனால கரூரில் வந்து டிக்கெட்டு போட முடியல என்னால். நான் கூப்பிட்டு ஏசுனதுனால எனக்கு வந்து டிக்கெட்டு போட தெரியல. கடையில் மறந்துட்டேன், டிக்கெட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். ஜியோ போகிறது பக்கம் வந்ததுன்னா திருச்சி நோக்கி வந்து ஜியோ போகிறது நோக்கி வந்தேன். வந்தோடனே பாட்டிக்காரங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க, இந்த மாதிரி பூ மூட்டை 2 வந்துருக்கு. ஐயோ, லக்கேஜை போட்டியே நம்ம கரூரில் மறந்துட்டேனே அப்படின்ட்டு நான் திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போட்டுக்கலான்ட்டு வந்தேன். அப்போ அங்கே வந்தோடனே நான் லக்கேஜுக்காரங்க இப்போ உரிமையாளர் 2 பேரும் வந்து, சார் பூ மூட்டை இறக்கிங்க, இந்த டோர் துவங்கி இறக்கி விட்டுட்டு இருந்தேன். அங்கே வந்து திருச்சியில் ஆய்வு செய்யும் ஆய்வாளர் 2 பேரும், இந்த பூ மூட்டைக்கு 2 டிக்கெட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சார், நான் டிரைவர் 1-to-1, எனக்கு போட தெரியாது, நான் திருச்சியில் வந்து போட்டுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே பாட்டிக்காரங்க வந்தாங்க, 2 பேர்த்தையும் இறக்கி விட்டாங்க. இப்போ 700 ரூபா பணத்தை வாங்கிட்டேன், நான் நிறுவனத்தில் கட்டிடுறேன், டிக்கெட்டு வேணால் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ திருடன் தானே, ஏன் டிக்கெட்டு போட முட்ட அப்படின்னு கேட்டேன். சார், நான் திருடன் கிடையாது, நான் நிறுவனத்துக்கு தான் உழைச்சேன், ஆனால் வந்து எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்புறம் நான் சரின்ட்டு நான் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சத்திரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். போனோடனே அவங்க எனக்கு மெமோ போட்டாங்க. போட்டு, நீ திருடினேன் அப்படின்னு சொல்லி 700 ரூபா பணத்தை திருடிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு மெமோ போட்டு 3 வருஷம் இன்க்ரிமெண்ட்டு தள்ளி வச்சிட்டாங்க. ஆனால் இந்த சிஏ இருக்காங்க பாரு 2 பேரும் எனக்கு வந்து மன உடைச்சல் ஆக்கிட்டாங்க. நான் நிறுவனத்தில் 700 ரூபா பணத்தையும் நான் நிறுவனத்தில் கட்டிட்டேன், அதுக்கு உண்டான சாட்சி இருக்குது. நான் திருடல, ஒரு பைசா கூட நான் கவர்மெண்ட்டு காசை நான் திருட கிடையாது. 700 பணத்தை நான் கட்டிட்டேன். அப்படி இருந்து எனக்கு போட்டால் பார்த்து அந்த சிஏ அவன் நாசமாக போயிடுவான், கொள்ளையில் போயிடுவான். தேவடியா பையன் அந்த சிஏ இருக்கான் பாரு, 2 பேருமே அவன் நாசமாக போயிடுவானுங்க. நான் காலில் விழுந்தேன், கையில் விழுந்தேன், சத்துமேல் சொல்கிறேன், திருட கிடையாது. ஆனால் அந்த திமுக அதே வந்து கேஸு போட்டானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. எனக்கு 3 இன்க்ரிமெண்ட்டும் இது பண்ணிட்டானுங்க. எனக்கு மன உடைச்சல் ஆயிடுச்சு. நான் அதையும் விட்டுட்டேன். நான் ஒரு மெமோ எழுதி கும்பகோணத்துலையும் கொடுத்தேன். சார், இந்த மாதிரி நான் தவறு செய்யலை, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அதுவும் கிளியர் ஆகலை. போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கானே, அவன் தேவடிய பையன், தேவடிய பையன், அவனுக்கும் கொடுத்தேன், கிளியர் பண்ணல, அதுவும் போச்சு. ஆனால் இன்னும் எனக்கு அந்த 3 இன்க்ரிமெண்ட் இருக்குது. என் பேர் சங்கர், 15/55, டிரைவரு 13 DR 733. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னைய வந்து திருடன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் என் தப்பு. நீங்கள் பண்ணுற தப்பு. நான் திருட ஒரு பைசா நான் திருடினா கிடையாது. நான் திருடணுன்னு நினச்சின்னா எவ்வளவோ திருடுவேன். நான் லாரியில் ஓடினேன், அதுக்கு முந்தைய லாரியில் ஓடினேன். அப்போ எல்லாம் திருடாதவன் இந்த 10 ரூபா வந்து திருட மாட்டேன். நானும் எங்கள் அம்மா தான் நியாயமாக உழைப்பேன், நியாயமாக சம்பாதிப்பேன், நியாயமாக குடும்பத்துக்கு காப்பாற்றுவேன். ஆனால் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு போட்டால் மாதிரி இந்த சிஏ 2 பேர் நாசமாக போயிடுவானுங்க. நான் கோயிலில் ஈர துணியோடு விழுந்துட்டேன், நாசமாக போயிடுவானுங்க, செத்து போயிடுவானுங்க. ஆனால் இப்போ வந்திருக்க ஆட்சி விஜய் சார் அவர்கள் இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. இதுதான் உங்களை நான் வேண்டி விரும்பி கொள்கிறேன். ஆனால் திருட்டு பயணங்க, இவங்க போக்குவரத்தில் நிறைய திருட்டு பயணங்க, நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களை ஏமாத்துறானுங்க. ஆனால் நிறைய திருட்டு பயணங்க இருக்கானுங்க. இந்த எஃப்சி கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு
ஏய் நீ 50,000 கொடு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன், 10,000 கொடு நான் கிளியர் பண்ணிக்கிறேன், 5,000 கொடு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறானுங்க. உன்னை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உன் ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன், ஒரு 10,000 கொடு அப்படிங்கிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுங்க. பார்த்து எனக்குன்னு இல்லை, எல்லா டிரைவர் கண்டக்டருக்கும் நடவடிங்க. ஆனால் அரச போகிறதுல ஓடுற டிரைவர் கண்டக்டர் நியாயமாக தான் இருக்காங்க, யார் தப்பு செய்யாத ஆளுங்க கிடையாது. ஆனால் நியாயமாக உழைக்கிற ஆளுங்க தான். ஆனால் நீங்கள் அதிகாரிங்க தான் திருட்டு பையனுங்க. இந்த கரூரில் இருக்கானுங்களே திருட்டு தேடியா பையனுங்க அதிகாரிங்க நிறையா இருக்கானுங்க. அவனுங்களை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இதுதான் நாம் சொல்கிற பாருங்கள். நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன், அதிகாரிகளுக்கு தான் சப்போர்ட் இருப்பேன், டிரைவர்களுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. லஞ்சம் வாங்கணுமா வாங்கிக்கோங்க, திருடுனா திருடிக்கிங்க, பொழைச்சிங்கன்னா பொழைச்சிங்க. ஆனால் டிரைவருக்கான செத்து போயிடுவாரு, குடும்பத்தோடு செத்து போயிடுவாங்க. அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். பார்த்துங்க.